விமல் வீரவங்ச தொடர்பில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் இன்றைய ஊடக சந்திப்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. පාඩුවේ ප්‍රමාණය රුපියල් කෝටි 9යි ලක්ෂ 16යි 9,16,35,591 ரூபாய் நட்டம் என்று மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த வாகனங்களை பயன்படுத்திய நபர்கள் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகும். 42 பேரில் ரித்ம விமுக்தி வீரங்ஸ் என்பவரும் உள்ளார். அவர் விமல் வீரவங்சவின் அக்காவின் இளைய மகள். லலித் புஷ்பகுமார விமல் வீரவங்சவின் அக்காவின் மூத்த மகள். விமல் வீரவங்சவின் அக்காவின் கணவரே ஆனந்த அசோக் குமார. ஆனந்த பிரியதர்ஷன விமல் வீரவங்சவின் தங்கையின் கணவர். நிலானி வீரவங்ச விமல் வீரவங்சவின் தங்கையாகும். இதன் பாரதூரத்தை இதனூடாக அறிந்து கொள்ள முடியும். உரிமை இல்லாத நபர்கள் இந்த வாகனங்களை பயன்படுத்தியுள்ளமை வெளிக்கொணர முடிந்துள்ளது. විමල් වීරවංශගේ නංගි මම මේ උදාහරණ කීපය කියන්නේ මේ වැඩේ තියෙන බරපතලකම කියන්නේ. මේ අයිතියක් නැති පුද්ගලයන්ට මේ වාහන උදාහරණලා තියනවා කියන කාරණේ එළිදර වෙලා. அரசு பொறியியலாளர் கூட்டுத்தாபனத்தின் தலைவராக ஐக்கிய தேசிய கட்சியின் தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரே அகால பகுதியில் செயற்பட்டார். இது தொடர்பில் ஏன் அவரை கைது செய்யவில்லை? அவரின் பதவிக்காலத்தில் இந்த கொடுக்கல் வாங்கல் இடம்பெறவில்லை என போலீஸ் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நான் சென்ற பின்னர் முதலாவதாக நியமிக்கப்பட்டவரே குமாரசிங்க. 2010 ஆண்டு நானே அவரை நியமித்தேன். 2011 ஆண்டு ஜனவரி மாதம் அவர் ராஜினாமா செய்தார். இதற்கான வேண்டுகோள் முன்வைக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் தான் ராஜினாமா செய்வதாக அவர் என்னிடம் கூறினார். அவர் இவ்வாறான மோசடியான விடயங்களில் ஈடுபட்டவர் அல்ல. ஏனென்றால் அவர் மக்கள் விடுதலை முன்னணியின் முன்னாள் உறுப்பினராவார். அறிக்கையில் உள்ளதை போன்று ஒவ்வொருவர் கூறுவதை அல்ல நான் கூறுகின்றேன். தீர்மானங்களில் கையொப்பமிட்ட நபரை அல்லது அனைவரையும் அழைத்து வருமாறு பி அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முறையற்ற வகையில் வாகனங்களை பயன்படுத்தியமையினால் ஏற்பட்ட 916 லட்சம் நட்டத்திற்கு தண்டனை வழங்குவது தவறு அல்ல என்று நீங்கள் தற்போது தெளிவூட்டினீர்கள். முறிகள் விநியோகத்தில் எவ்வளவு நட்டம் ஏற்பட்டது? அதற்கும் இதற்கும் உள்ள தொடர்பு என்ன? முறிகள் விநியோகம் வந்தமையினால் இவை தொடர்பில் ஆராய வேண்டாம் என்று கூறுகின்றீர்கள். அதுவே உங்களின் தர்க்கமாகும். அரசியல் மேடைகளில் மெகாடீல் தொடர்பில் நீங்கள் பேசினீர்கள். எனினும் வாகனங்களை முறையற்ற வகையில் பயன்படுத்தியமைக்கான கைது இடம்பெற்றுள்ளது. 9 கோடி ரூபாவை மக்கள் இழந்துள்ளனர். 1-2 வாகனங்கள் அல்ல, 40 வாகனங்களை உறவினர்களுக்கு வழங்கியுள்ளார். இந்த விடயத்தை பாரிய விடயமாகவே நான் கருதுகின்றேன்.